முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய நாயை கொண்டு செல்வதற்கு கூட உலங்கு வானூர்தியை பயன்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் இப்போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தங்களுடைய தோழர், அதாவது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியின் செலவினங்களை குறைத்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். முன்பிருந்த ஜனாதிபதிகள் அனைவருமே அதிகமாக செலவு செய்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதில் முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2013ஆம் ஆண்டு மாத்திரம் வெளிநாட்டு பயணங்களுக்காக 1144 மில்லியன் ரூபாயை செலவிட்டிருப்பதாக அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய முழு குடும்பத்திற்கும் அரச நிதியை பயன்படுத்தியதாக அவர் கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல், இந்த பணம் யாருடையது, இதனால் தான் நாடு இந்த நிலைமையில் இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த அவர், நாட்டை கட்டு எழுப்புவதற்காக அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த ஆட்சியுடன் சேர்ந்து பயணிக்குமாறு மக்களுக்கு ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறார். மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச ஜப்பான் செல்வதற்காக வெளிவிவகார அமைச்சின் மூலம் அவருக்கு 20 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர் கூறியிருக்கிறார். இதே நேரம் மஹிந்த ராஜபக்ச ஐநாவில் உரையாற்றும் போது அதை தொகுத்து வழங்குவதற்காக இங்கிலாந்து நிறுவனம் ஒன்றிற்கு 300 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் ஜெகதீஸ்வரன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.